God is good. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் மனிதனால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை எழுதி தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜுடைய இது எத்தனாவது லெசன் நம்ம படிச்சு கொண்டு இருக்கிறோம். சப்ஜெக்ட் 14வது சப்ஜெக்ட் படித்து கொண்டு இருக்கிறோம். மொத்தம் 15 சப்ஜெக்ட், 13 சப்ஜெக்டை முடித்து 14வது சப்ஜெக்ட் உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். சரிங்களா? ஆமா, இந்த குதிரைக்கு கடிவாளம் போடுகிறது தான் மெருகேற்றுவது இல்லையா? குதிரைக்கு கடிவாளம் போடவில்லை என்றால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போல உணவுகளுக்கு கடிவாளம் போடவில்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதைத்தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 4வது வகுப்பு. இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் பிரதர். உளவியல் பெரிய சேதத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன்? எஸ் கிறிஸ்டியன் ஜபான். உளவியல் ஜனங்களை தேவனை சார்ந்து கொள்வதில் இருந்து விலகி தங்கள் சுயத்தை சார்ந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளிவிடுகிறது. சிம்பிளா சொல்ல போனா தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுவதற்கு பதிலாக தன்னுடைய மனித பலத்தை சார்ந்து கொள்ள வைக்கிறது. உளவியல் என்றால் என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சைக்காலஜி. வெரி குட். அதுக்கு எப்படி விளக்கலாம் தமிழ்ல கூட? அதாவது மனவியல். ஓகே, மனம், எண்ணம், இருதயம், ஆத்மா. ஏன் உலகம் இன்னொரு காரியத்தை அறியவில்லை, அல்லது உலகம் அறியாத முக்கியமான ஒரு பகுதி? உலகம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் மனிதன் 2 பகுதிகளாகத்தான் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. ஆனால் நாம் 3 பகுதிகளாக இருக்கிறோம். மனிதன் உளவியல் என்ன சொல்லுகிறது? மனிதன் மனம், பாடி, மைண்டு, பாடி 2 தான் இருக்குங்க நம்புது. ஆத்மா, சரீரம், அந்த 2ஐத்தான் அறிந்திருக்கிறது. ஆனால் ஆவி மனிதன் என்று ஒருவன் மனுஷனுடைய முக்கியமான பகுதியா இருக்கிறான். அவன்தான் வழி நடத்துகிறான். இதை குறித்து எந்த வசனம் சொல்லுகிறது? ஆவி, ஆத்மா, சரீரம் என்று எந்த வசனம் சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனமா பாருங்க. யாராவது வாசிங்க. தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, பாருங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பகுதி தெளிவா இருக்கு பாருங்க. சோ இந்த ஆவி மனிதனை குறித்து உளவியலுக்கு, சைக்காட்ரிக்கு தெரியாது. சோ இது என்ன செய்து விடுகிறது என்றால் மனித பலத்தை நம்ப வைத்து விடுகிறது. தேங்க் காட், நாம் யாவரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்முடைய ஆவி மனிதனை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், கேள்வியும் பதிலையும் வாசிக்கிறேன். உளவியல் மனோதத்துவம் பெரிய சேதத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு தேவ பலனை குறித்து, தேவனுடைய ப்ரொவிஷன்ஸை குறித்து நாலேஜ் இல்லை. வாசிக்கிறேன், 2nd பேராகிராஃப், பேஜ் 60.
பிரச்சனைக்கான காரணத்தை உளவியல் சரியாக கண்டறிந்திருக்கலாம். அதன் தீர்வு மிக சிறந்த ஒன்றை தரும் நோக்கில் இருக்கலாம். ஆனால் அது பெரிய சேதத்தை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் இப்படி சொல்வதற்கு காரணம், உண்மையில் உளவியல் ஜனங்களை தேவனை சார்ந்து கொள்வதிலிருந்து விலக செய்து தங்கள் சுயத்தை சார்ந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளிவிடுகிறது. எல்லா தேசத்திலும் சைக்காட்ரிக் நிறைய இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ இந்த வழியை கற்றுக் கொடுக்க ஆட்கள் இல்லை. நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? கனடாவுக்கு நீங்க தான் உப்பா இருக்கிறீங்க. மனோதத்துவ டாக்டர்கிட்ட போறாங்க. ஆனால் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதை சீரியஸா எடுத்து எப்படி ஒரு சைக்காட்ரிக்கு உட்கார வச்சு பேசுகிறாரோ அப்படி நீங்க பேச ஆரம்பிங்க. நீங்கள் வாயை திறந்தால் யாரு தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். அருமையானவர்களே, அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்துட்டு. ஆமா, பேசுகிற ஸ்கில் இல்லைன்னு நினைக்காதீங்க, இருக்கிறது. இரண்டாவது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். மனிதனை தேவன் தனித்து வாழும்படி சிருஷ்டிக்காமல் எப்படி சிருஷ்டித்துள்ளார்? வெரி குட் சிஸ்டர் ஜெயா. எஸ், தேவனை சார்ந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில தேவனை சார்ந்து வாழும்படி. வெரி குட். ஆமா, நல்லா. அதை நீங்க மார்க் போடுறதுலே கவனமா இருக்கிறத விட அதை அறிந்து கொள்வதுதான் கவனமா இருக்கணும். கரெக்டா தப்பா அது இல்லை, அதுவும் தேவைதான். ஓகே, பாருங்கள். மனிதனை தேவன் தனித்து வாழும்படி சிருஷ்டிக்காமல் எப்படி சிருஷ்டித்தார் என்றால் தேவனையும் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. அதை நான் வாசிக்கிறேன். பேஜ் 60 ஆரம்பிக்கிறது. அதுல பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப். ஒரு மனுஷனுக்கு அவனே ஆதாரமாய் இருக்கிறான் என்று உளவியல் பார்க்கிறது. மனுஷன் எல்லாவற்றையும் தனக்குத்தானே செய்து கொள்ள முடியும் என்று அது நினைத்து கொள்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் சொந்த பலத்தில் நம்மை காத்து பராமரித்து கொள்ளும்படி தேவன் நம்மை உருவாக்கவில்லை என்று விசுவாசிக்கிறோம். தேவனையும் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை சார்ந்து கொள்ளாமல் தனித்து வாழும்படி தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கவில்லை. தேவனை சார்ந்து கொள்ளுவதென்றால் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை சார்ந்து கொள்ளுவது. இதை யார் யாரெல்லாம் வேதத்துல அறிந்து இருந்தார்களோ அத்தனை பேரும் சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் சரீரமும் செத்து போச்சு, கர்ப்பப்பையும் செத்து போச்சு. இயற்கையான வழியிலே குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அவர் சார்ந்து கொள்ள முடிந்தது என்றால் யோசித்து பாருங்க. அந்த நாட்களில் வேத புஸ்தகம் கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமையை ஆபிரகாமாலே விளங்கி கொள்ள முடியும் என்றால், ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? நாம் ஒவ்வொருவராலும் தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்க முடியும், சார்ந்து கொள்ள முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வல்லமை உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் எங்கே இருக்கிறது? நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற அதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எல்லாரும் சிந்திங்க, எல்லாரும் சிந்திங்க. தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, யோசித்து சொல்லுங்க. நான் செய்ததை விட நீங்கள். ஓகே, இன்னும் அதை விட பெட்டரா? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அதை விட கரெக்டா, இன்னும் அக்யூரேட்டா? இயேசுவை போலவே இருக்கலாம், இயேசுவாகவே இருக்கலாம். உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். ஜீவ தண்ணீர் பாருங்க. அந்த ஜீவ தண்ணீரை சார்ந்து கொள்ள வேண்டும். எங்கே போனாலும் சார்ந்து கொள்ளலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிறதா இருக்கிறது இல்ல? பிரிந்து போன குடும்பங்கள், குழந்தை இல்லாம, திருமணம் ஆகாம, எல்லாவற்றுக்கும் தீர்வு உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது. இதை பழைய ஏற்பாட்டுல அறிந்திருந்தாங்க பாருங்க. எலியா, எலிசா, தாவீது, காலேபு, யோசுவா,
புதிய ஏற்பாட்டுல யார்? இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல், இதுலதான் ஆப்ரேட் பண்ணாங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் விளங்கி கொண்டு இருக்கிறோம் எதை? எனக்குள்ளேயும் அதே அளவு வல்லமை இருக்கிறது என்று. சரிங்களா? அதை சார்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் எந்த பிரச்சனையை பார்த்து பதஷ்டப்பட மாட்டீர்கள். எந்த துர்ச்செய்தியும் உங்களை பதஷ்டத்துக்குள்ளே கொண்டு செல்லாது. ஆமே. எஸ் பிரதர். கொஸ்டின் நம்பர் 3 போயிடும். 3 பிரதர். எந்த 4 வித எதிர்மறையான காரியங்கள் நம் உணர்வுகளையும் செயல்களையும் மோசமாக பாதிக்கும்? எஸ் சிஸ்டர் கிரேஸ். பக்கம் நாம் நம்பிக்கை கூட்டிய வெளிச்சத்தில் பார்க்கவில்லை என்றால், நம்பிக்கை ஊட்டக்கூடியவள் நம்மை குறித்து நல்ல விதமாக நாம் உணரவில்லை என்றால், நமக்கு நடந்த சம்பவங்களின் நிமித்தம் நம்மையே நாம் வெறுத்து குற்ற உணர்வாக உணர்வோம் என்றால், அழுக்கான கந்தைகளாய் ஆக்கின தீர்ப்பின் உணர்வில் வாழ்வோம் என்றால், இந்த எதிர்மறையான காரியங்கள் எங்களை உணர்வுக்கு குற்ற உணர்வுக்குள் கொண்டு அது என்ன செய்யும்? மோசமாக பாதித்து விடும். இதுதான் நடக்குது இல்லையா? 63வது பக்கம் பாஸ்டர். ஆமா பாருங்க, கிறிஸ்துவுக்குள் தன்னை யார் என்று அறிந்து இருக்கிறவர்கள், பேஜ் 63, 3rd paragraph. நம்பிக்கை ஊட்டக்கூடிய நபர்களாக தங்களை தாங்களே பார்ப்பார்கள். நல்ல விதமாக தங்களை குறித்து உணர்வார்கள். ஏதோ ஒரு காலத்துல நடந்த ஒரு பாதிப்பினாலே தன்னை வெறுக்க மாட்டார்கள். தன்னை வேல்யூ பண்ணுவாங்க. அழுக்கான கந்தை என்று நினைக்க மாட்டாங்க. நான் யூஸ்லெஸ் என்று நினைக்க மாட்டார்கள். திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இல்ல? பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் இன்விசிபிளா செய்யறதுனால நம்மை குறித்து நமக்கு சரியான ஒரு மதிப்பீடு இல்லை. இயேசு கிறிஸ்து தேவர்கள் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் கூட அநேகரை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன் பிரதர்? உங்களுக்கு தெரியாது பிரதர், நான் எவ்வளவு மோசமான ஆளு, நான் எவ்வளவு பலவீனமான ஆளு என்று உங்களுக்கு தெரியாது இல்ல? என் புருஷனை நான் அடிக்கடி திட்டுறேன், என் பிள்ளைகளை திட்டுறேன், ஏன்னா நான் ரொம்ப மோசம். அருமையானவர்களை, இவைகளையும் தாண்டி உங்கள் ஸ்பிரிட் மேன்ல தேவன் உங்களை எந்த ஸ்டேட்டஸ்ல வைத்திருக்கிறார்? இது என்ன செய்து விடுமா? எதிர்காலம் முழுவதையும் மோசமாக பாதித்து விடுகின்றது. சோ இந்த ட்ரூத் எல்லாம் நீங்க தெரிகிறதுனால முன்பை விட இப்பொழுது அதிக பொறுமையாக இருக்க முடிகிறது. டென்ஷன் நிறைய குறைஞ்சிருக்கு. ஆமா, அது முற்றிலும் குறைந்துடும். சரிங்களா? இல்லாமலே போய்விடும். ஈகோ இல்லாமலே போய்விடுகிறது. அது பவுல் சொல்றான், நான் கோவப்படுறதுக்கு நான் ஏன்ட்ட இது ஒண்ணுமே இல்லையே, நான் வாழ்றது நான் வாழலையே, எனக்குள்ள ஜீசஸ்ல வாழ்றாரு. எனக்கு எப்படி டென்ஷன் வரும்? எனக்கு எப்படி பயம் வரும்? எனக்கு எப்படி பதஷ்டம் வரும்ல? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 4வது கேள்விக்கு போயிடலாம். எதனால் அல்ல, ஆனால் எதுதான் நாம் எப்படி எதிர்வினையாற்ற வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. ஓகே, ஷார்ட்டா யார் சொல்றீங்க? அடுத்தது பவானி சிஸ்டர் தானே? எஸ். நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம் என்பதுதான். அவ்வளவுதான். வெரி குட். நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ, நம்முடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்குது, அதைத்தான் போன கேள்வியிலே பார்த்தோம். நீங்க உங்களை ரொம்ப லோவா சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு பெரிய சேதத்தை கொண்டு வரும். ஏனென்றால் உங்களை லோவாக நீங்க சிந்திக்க சிந்திக்க, ஐ ஆம் குட் ஃபார் நத்திங், ஐ ஆம் ஃபெயிலியர் கேஸ், என் வாழ்க்கையில் இந்த நன்மைலாம் இல்லை அப்படி நினைக்கும் பொழுது உங்களாலே கடினமான நேரத்தில் தேவனை விசுவாசிக்க முடியாமல் போய்விடுகிறது. பேஜ் 73ல டாப்ல பாருங்க, கேள்வியை பதிலே வாசிக்கிறேன். எது அல்ல, ஆனால் எதுதான் நாம் எப்படி எதிர்வினை ஆற்றன்னா என்னது? யார் சொல்றீங்க?
நெகட்டிவாக அதாவது ரியாக்ஷன் எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம், ஒரு இன்ஃபர்மேஷன் வருது எப்படி நான் அதை எடுத்துக்கொள்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோம். ஒருவர் சண்டைக்கு வர்றாரு, கணவனோ மனைவியோ, நம்ம டக்குனு கோபத்துல பதில் சொல்லுவோம் என்றால் காரணம் நம்ம சிந்தனை சரியில்லை. இப்ப நான் வாசிக்கிறேன், கேள்வியை வாசிக்கிறேன். எது அல்ல, ஆனால் எதுதான் நாம் எப்படி எதிர்வினை ஆற்ற வேண்டும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும், எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது என்றால் பேஜ் 73 டாப்ல மற்றவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதல்ல, நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அதுதான் நாம் எப்படி எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. நமக்குள் இருக்கும் படம் தான் நாம் வினையாற்றுகிற எதிர்வினையாற்றுகிற விதத்தில் நம்மை செயல்பட வைக்கிறது. நாம் எதிர்மறையான உணர்வுகளுக்கு யார் பொறுப்பு என்பதை மதிப்பிடுவதில் வேதாகமம் முற்றிலும் உளவியலிலிருந்து வித்தியாசப்படுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். உளவியல் அல்லது மனோ தத்துவம் அல்லது சைக்காலஜி பழியை எல்லார் மேலும் வைக்கிறது. ஆனால் வேதாகமம் நம் தனிப்பட்ட சிந்தனைகளுக்கும் வார்த்தைகள் மற்றும் செயல்களுக்கும் நம்மை பொறுப்பாளிகளாக்குகிறது. காரணம் அவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை நம்மிடம் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அதற்கு நம்மை பொறுப்பாளிகளாக்கும் விஷயத்தில் தேவன் அநீதியுள்ளவராய் இருந்திருப்பார். அதற்கு ஈடாக நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு அவர் மற்ற எல்லாரையும் நியாயம் தீர்க்க வேண்டும். பாருங்க, தேவன் நீதியுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. காரணம் அவர்கள்தான். ஏன்? சிந்தை சரியில்லை. தேவனுடைய வாக்கு தத்தத்தை சிந்திப்பதற்கு பதிலாக சூழ்நிலையை சிந்திக்கிறாங்க. அவர்கள் ராட்சதர்கள், நாம் வெட்டுக்கிளிகள் இல்லையா? அவர்கள் உண்மையிலே ராட்சதர்களா? ஆமா. ஆனா எதை சிந்தித்திருக்க வேண்டும்? நம்ம பற்றி நம்ம அழைத்து வந்தவர் யாரு? அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அவர் எத்தனை அற்புதங்களை செய்தாரு அல்ல? இயற்கையான வழியிலே நம்மை அங்கே எகிப்திலிருந்து விடுதலை பண்ணவில்லை, சூப்பர் நேச்சுரலா தான் பண்ணாரு. அப்போ தேவனை அவர்களால் சார்ந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் சிந்தனையிலே சூழ்நிலையை பார்த்தார்கள். எல்லா சிச்சுவேஷனுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சொல்ல, தப்பித்துக்கொள்ள வழியே இல்லை அப்படின்னா என்ன பொருள்? வேதத்துல இருக்கிற சான்றுகளை நாம் தியானிக்கும் பொழுது அவிசுவாசத்திற்குள்ள போய் சிக்கி சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. நின்னார்கள் அல்லவா காலேபு யோசுவா, அதே சூழ்நிலை தானே விசுவாசிக்க முடிஞ்சத. காரணம் என்ன? சிந்தை சரியாக இருந்தது. தேவனை அவர்களாலே சார்ந்து கொள்ள முடிந்தது. காரணம் அவருடைய எண்ணங்கள் கரெக்டா இருந்தது. அநேக காரியங்கள்ல நம்ம எல்லாரும் முன்னேறி இருக்கோம் இல்லையா? இன்னும் நம்ம சிறப்பாக தேவனுக்குள் வளர்ந்து பெருக போறோம். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? சாதாரணமா நீங்க பேசி பயங்கர வெற்றியை எடுப்பீர்கள். உணர்ச்சி பூர்வமாகவே பேச வேண்டியதில்லை. எனக்கு நேற்று ஒரு தொலைபேசி போன் வந்தது. ஆக்சிடென்ட் ஆகி அந்த தம்பிக்கு ஒரே வலி, கையில பிராக்சர். நான் டிரைவ் பண்ணிட்டே இருக்கேன், கூப்பிடுறான், ஐயா ஐயா ஐயா. என்ன தம்பி சொல்லுமா? ஐயா, நான் பைக்ல இருந்து விழுந்துட்டேன், இந்த காய் வலி தாங்க முடியல, ஃபிங்கர்ஸ் எல்லாம் உடஞ்சு போச்சுன்னா, வலி தாங்க முடியலன்னா. நான் பதற்றப்படவே இல்லை. 3 நேரம் ஊதுனேன், ஊதுனேன். பாருங்க, ஐயா போயிட்டுங்கிற பாருங்க. நான் அடுத்து என்ன சொன்னேன்? எலும்புலாம் ஒட்டிட்டு பான்ட்டேன். எந்த எமோஷனும் வேண்டியதில்லை. அருமையானவர்களே, ஆமா, இதுல நீங்க ஒன்றுக்கு துணியணும். எதுக்கு துணியணும்? நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, என்ன துணியுங்க. சரிங்களா? இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை, அருமையான நாவில் உள்ள வல்லமை வைத்துக்கொண்டு நீங்கள் சேர்ந்து தேவனை சார்ந்து கொள்ளாமல் வாழவே முடியாது. எல்லாராலும் எது சாத்தியம்? கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். 5வது கேள்விக்கு போயிடலாம். நம் நம்பிக்கையும் நம் சுயபலமும்
எதை மையமாக கொண்டிருக்க வேண்டும், எதை மையமாக கொண்டிருக்க கூடாது? எஸ் லிதியா சிஸ்டர். தேவனுடைய வார்த்தையை மையமாக கொண்டிருக்க வேண்டும். ஓகே, எங்களுடைய தாளந்துகள் திறமைகளை வைத்து வெரி குட். இருக்கக்கூடாது. சூப்பர். எல்லாரும் ஃபோக்கஸ் ஆயிட்டீங்க. சின்சியரா ஹோம்ஒர்க் பண்றீங்க. சின்சியரா ஹோம்ஒர்க் பண்றவங்க டக்குன்னு அந்த பாயிண்டா பேசுவாங்க. எல்லாரும் தேறுகிறீர்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. பேஜ் 74. நம் நம்பிக்கையும் நம் சுய படமும். சுய படம்னா என்ன? எங்களுக்குள்ள வார இமேஜினேஷன். யாரை பற்றி? என்ன பற்றி என்ற இதான் முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள், உங்களை எப்படி எடை போடுகிறீர்கள், அதுதான் சுய படம். ஓகே, நம் நம்பிக்கையும் நாம் நம்மேல் வைத்திருக்கிற மதிப்பீடும் எதை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை மையமாக கொண்டிருக்க வேண்டும். எதை மையமாக கொண்டிருக்க கூடாது என்றால் என்னுடைய ஸ்கில்லு இல்ல, என்னுடைய திறமை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதை சார்ந்து கொள்ளக்கூடாது என்று பேஜ் 74 கடைசி பேராகிராஃப் வாசிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நிறைய தாளந்துகளும் திறமைகளும் இருக்கிற சிலரால் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து வெற்றியாய் வாழ முடியும். ஆனால் அந்த வெற்றி ஏமாற்றக்கூடியது. காரணம், அது அவர்கள் தங்களையே சார்ந்து கொள்ளும்படி செய்து விடுகிறது. அவர்களுடைய சந்தோஷம், உணர்வுகள், சமாதானம், ஸ்திரத்தன்மை மற்றும் அவருடைய சுய படம் அனைத்தும் தொடர்ச்சியான வெற்றியையே சார்ந்திருக்கிறது. ஆனால் அப்படி வாழும்படி தேவன் நம்மை உருவாக்கவில்லை. நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய சுய படமும் தேவனுடைய வார்த்தையை மையமாக கொண்டிருக்க வேண்டும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். எதனால நம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை? அவர் நம்மை பற்றி சொன்னதுனால. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாரு பாருங்க. உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இராதுப்பா. சீஷல்கிட்ட சொல்லி அன்புடே உலகம் அங்கு போங்கடா, உங்களால கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஏன் ஒன்றுமிராது சொல்லுங்க? அவர் நம்மை பற்றி சொல்லி இருக்கிறார். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? இவர் இப்படி சொல்லி இருக்கிறார், எனவே நான் இதை செய்வேன். அப்போ இப்படி சிந்தையோடு நீங்கள் செய்வது தேவனை சார்ந்து கொள்ளுகிறது. உங்களுக்கு அப்பப்போ ஐடியா வரும் பாருங்களேன். ஒரு வியாதியஸ்தர் உங்கள்கிட்ட வரும்பொழுது அல்லது போன்ல பேசும்போது உங்களுக்கு தேவனே ஐடியா கொடுக்கிறார். ஒரு தண்ணியை எடு அல்லது தலையில கை வை, இதெல்லாம் தேவனை சார்ந்து கொள்ளுவது ஆகும். அருமையானவர்களே, ஆமா, கர்த்தர் நல்லவர். மெய்யாகவே இந்த தியானம், இந்த வேத தியானம் நம்முடைய உணர்வுகளை மெருகேற்றுகின்றன. அறிந்தோ அறியாமலோல தேவன் நமக்கு பொறுமையாக கற்றுத்தருகிறார். ஃபார் அ கிரேட் பர்பஸ். கர்த்தர் நல்லவர், அதை ஸ்திரம்பட செய்வார். நம்ம வழியிலே நம்மை விட்டு விட்டு செல்லுகிற தேவன் அல்ல. நீங்கள் இதிலே ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால, இதுல அவரை அறிகிற அறிவிலே வளருவதற்கு இந்த புஸ்தகத்தின் மூலமாக நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால, நல்ல செய்திகளை கேட்டு அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருகி கொண்டே இருக்கிறதுனால, அருமையானவர்களே, இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் தானாகவே உங்களை வந்து அடையும். உங்க பிள்ளைகள் தானாகவே அந்தந்த இடத்துல கரெக்டா வருவாங்க. உங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல வருவாங்க. ஏன்னா எல்லாமே இங்க இருந்து தான் வர வேண்டி இருக்கு. நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சு கொண்டிருந்தோம்? என் பிள்ளை வந்து தவறான பழக்கம் பழகிட்டான், ஏதோ காரியத்துல அடிக்ஷன்ல வந்து மாட்டிக்கிட்டான். உண்மையா இருக்கலாம். ஆனால் நீங்க திருமண நாளிலிருந்து அல்லது ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிந்திருந்தால் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சமாதானமாக விசுவாசத்தோடு காத்து கொண்டு இருக்க முடிந்திருக்கும். அதிலிருந்து வருகிற வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்கும், விசுவாசம் உள்ள வார்த்தையாக இருந்திருக்கும், இல்லையா? கர்த்தர் நல்லவர் பாருங்க, அருமையானவர்களே. ஆமா, எங்களுடைய 2 டாட்டர்ஸ் பாருங்க, ரொம்ப கூலா பிள்ளைகளை நடத்துறாங்க. ஏன்? வழி தப்பி போக மாட்டார்கள் என்கிற விசுவாசம் வந்துட்டு.
அப்கோர்ஸ் பிரதான காரணம் சின்ன வயசுல இந்த என்னுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை தெரிஞ்சிட்டதுனால பிள்ளைகளை குறித்து டென்ஷன் ஆகிறது இல்லை. தவறு செய்யறாங்களா? ஆமா, செய்துடுறாங்க. ஆனா இவங்க விசுவாசம் அவர்களை மீட்டு கொண்டு வந்து தாயை நல்லா நம்புறாங்க. ஒரு நேரம் கோவப்பட்டாலும் மற்ற நேரம் நல்லா மகிழ்ச்சியோடு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. நம்மெல்லாம் சீனியர் சிட்டிசன் ஆயிட்டோம், ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியல. என்ன கிறிஸ்டியன் ஜபான் யாரெல்லாம் பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடிகிறது? யாரால முடியும் தெரியுமா? என் பிள்ளைகள் இன்றைக்கு ஒருவேளை வித்தியாசமாக நடந்து கொண்டிருந்தாலும், என்னுடைய பேர பிள்ளைகள் இன்றைக்கு வித்தியாசமாக போயிருந்தாலும் கண்டிப்பா என் தேவன் என் பிள்ளைகளை விடுவிப்பார், வாழ வைப்பார், அவர்கள் நேரான பாதையில வந்துருவாங்க என்று உங்க சிந்தையிலே நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால். ஆமா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நார்த் இந்தியாவில் மிஷினரிஸா இருக்காங்க பாருங்க. எல்லாருமே அவங்க ஒர்க் பண்ற கிராமங்கள்ல எலக்ட்ரிசிட்டி கூட இல்லை, ஸ்கூலு கிடையாது. என்ன செய்யறாங்கன்னா சவுத் இந்தியாவில் ஏதாவது மிஷன் ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல வச்சுட்டு போயிடுறாங்க. அம்மா அப்பாவை பிரியறாங்க. சம்மர் வெக்கேஷன்ல மட்டும்தான் ஒன்னா இருக்காங்க. என்ன ஆயிடுறாங்கன்னா 10th 12th வரும்பொழுது ரிபல்லியஸா ஆயிடுறாங்க. ஆனா நான் பாக்குறேன் கடந்த ஒரு 30 வருஷமா அவருடைய கிருபை பாருங்க. ஒரு 30-40 பிள்ளைகளை எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட எல்லாருமே டியூன் அப் ஆயிட்டாங்க. எல்லாருமே பேரண்ட்ஸோட நல்ல ஃபெலோஷிப் வந்துட்டாங்க, நல்ல லைஃப்ல செட்டில் ஆறாங்க. அப்ப இதற்கு என்ன செய்யணும்? உங்கள் சிந்தையை சரி பண்ண வேண்டும். என்னுடைய சந்ததியார் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்கிற விசுவாசத்திலிருந்து நீங்க வலுவவே கூடாது. எவ்வளவு எக்ஸ்டெண்ட் போகட்டும், நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமை காண்கிறீர்கள். யாரால விசுவாசிக்க முடியும்? சிந்தையை சரி செய்கிறவர்கள். ஆமென். இயேசு நாமத்தினால உங்களுடைய சந்ததியார் ஜீவனை சுதந்தரிப்பார்கள், நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்தையும் அறிவார்கள். அப்படி விசுவாசிங்க. எனக்கே தேவன் இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, என் சந்ததியார் கண்டிப்பாக அவரை அறிகிற அறிவிலே பெருகுவார்கள் என்று உங்க உள்ளத்துல பேசுங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். மனிதன் தனக்குள்ளே தனக்கென ஒரு வழிகாட்டு கருவியை உடையவனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆம், இல்லை. வெரி குட். யாரு? மகேஸ்வரி சிஸ்டர். அன்மியூட் பண்ணிடுங்க. 76வது பக்கம். ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் தான் வேணும். அவர் தன்னை சார்ந்து வாழும்படி எங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆம். பாருங்க, மனிதன் தனக்குள்ளே தனக்கென ஒரு வழிகாட்டுதலை கருவியை உடையவனாய் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆமா இல்லையானா? இல்லை. சரிங்களா? நீங்க ஆன்சர் சொல்றது கரெக்ட். அது அடுத்த கேள்விக்கான பதில். என்ன கேள்வி? அப்ப எப்படி படைக்கப்பட்டுள்ளான் என்பதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. அந்த கேள்வி கேட்கல. ஓகே, அவருடைய வழி நடத்துதலை சார்ந்து நீங்க புரிஞ்சிருக்கீங்க. புரிந்தாலே நீங்க மார்க் போடலாம். அவருடைய வழி நடத்துதலை சார்ந்து வாழும்படி அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். கொஞ்சம் சிந்திங்க, உடனே அடுத்த கொஸ்டின் போயிடுறதுல அதிக பிரயோஜனம் இருக்காது. இல்ல, பாருங்க, நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன். பேஜ் 75ல இருக்கு, பாட்டம் மோஸ்ட். தன்னைத்தானே வழிநடத்தி கொள்ளக்கூடிய ஒன்று மனுஷனுக்கு உள்ளே இல்லை என்று எரேமியா சொல்லும்போது, தேவன் மனுஷர்களை தங்களுக்குள் சொந்த வழிகாட்டு கருவியை உடையவர்களாய் வாழும்படி உருவாக்கவில்லை என்ற அர்த்தத்தில் அவன் சொல்கிறான். அவருடைய வழி நடத்துதலை சார்ந்து வாழும்படி அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய வழி நடத்துதலை நாமே நேரடியாக அவரிடந்து பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையில் நாம் தேவனால் அங்கே இருந்து கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படும்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ டேவிட் கேஸ் எடுங்களேன். எதனால அவனுக்கு அந்த வெளிச்செல்லாம் வந்தது? என்ன வெளிச்செல்லாம் வந்தது?
தனக்கு தேவன் இஸ்ரவேலோடு செய்திருந்த உடன்படிக்கை குறித்த ஒரு மேலான வெளிப்பாடு இருந்தது. பெலிஸ்தனுக்கு இல்லை, ராட்சதனுக்கு இல்லை. அது ஒரு நாலேஜ் பாருங்க, சரிங்களா? அந்த நாலேஜ் அவனுக்கு கைடன்ஸ் கொடுக்குது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் போதும், அந்த நாலேஜ் அவனை கைட் பண்ணுது. அருமையானவர்களே, அவருடைய வழி நடத்துதலை யாராலே சார்ந்து கொள்ள முடியும் என்றால் அவரை பற்றி சரியான அறிவு உள்ளவர்கள். இவருக்கு என்ன அறிவு இருந்தது? உடன்படிக்கை குறித்த நாலேஜ் இருந்தது. அப்ப நமக்கு என்ன நாலேஜ் வேணும்? சிலுவையிலே அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு, அதனுடைய சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸை குறித்த நாலேஜ் வேணும். இரண்டாவது, அவனுக்கு என்ன நாலேஜ் இருந்தது? கர்த்தருடைய நாமத்தினால வருகிற அந்த நாமத்தில் உள்ள பவர் இல்லையா? இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் அதை விட மேலான பெட்டர் கவர்னன்ட்ல நாம இருக்கிறோங்க. அதுல எல்லா விதமான பவர் இருக்கு. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காய்ச்சலை போ என்று நீங்க சொல்லும் பொழுது இன்னும் ஒன்றை சேர்த்து நீங்க சொல்லுங்க, உணர்வோடு சொல்லுவீங்க. என்ன சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள வல்லமையினாலே இப்பொழுதே இந்த டெம்பரேச்சர் நார்மல் ஆகிறது. அது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தருது. அந்த நாமத்துல சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர் இருக்கு. நீங்க விளங்கி கொண்டு அதை பேசுங்க போதும். இல்ல, எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஒருத்தனுக்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்த இருக்கிற அறிவு இன்றைக்கு 1% விசுவாசிகளுக்கு கூட இல்லை. நீங்க அந்த அறிவுல செயல்படும் பொழுது கர்த்தருடைய வழி நடத்துதலை சார்ந்துவீர்கள். தேவனுடைய வழி நடத்துதல் தெரியும். அவருக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தது. ஏன்? இந்த நாலேஜ், நமக்கு இருக்கிற உடன்படிக்கையினுடைய வல்லமை, அவருடைய நாமத்தின் வல்லமை, இவைகளை குறித்து அவனுக்கு அறிவு இருந்ததுனால என்ன வழி நடத்தல் கிடைக்குது? அங்க இருக்கிற கல்லை எடுத்து போட்டா போதும். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, நம்ம நேர்த்தியான பாதையிலே தேவன் நடத்துகிறார், இன்னமும் நடத்துவார், உங்க பிள்ளைகளையும் நடத்துவார். கொஸ்டின் நம்பர் 7 போயிடும் பாருங்க. தேவ பிள்ளைகள் மதிப்பு மிக்கவர்கள், பூஜ்யம் அல்ல, ஏன்? யாரு சொல்லணும்? ரூத் ஜான். கரெக்டா இல்லையா சிஸ்டர்? எஸ் பாஸ்டர். ஓகே ஓகே, எஸ் சிஸ்டர் ரூத். உங்களுடைய வாழ்க்கை நான் இல்லை என்றால் நீங்கள் மதிப்பில்லாத பூஜ்யமாக இருப்பீர்கள். வெரி குட், கரெக்டான இதை கண்டுபிடிச்சிட்டீங்க. தேவ பிள்ளைகள் மதிப்பு மிக்கவர்கள், பூஜ்யம் அல்ல. ஏனென்றால் ஷார்ட்டார்னு யாராவது சொல்லுங்க, ஏன் நாம் மதிப்பு மிக்கவர்கள்? இயேசு கிறிஸ்து எங்களோட இருக்கிறபடியா. உங்களோட இருக்காரா? உங்களுக்குள்ளே இருக்காரா? எங்களுக்குள்ள இருக்கிறார். உள்ளே இருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அருமையானவர்களே. காலேபு யோசேப்பு, வேற யாரு? நம்ம டேவிட் எல்லாம் குறித்து அடிக்கடி தியானிக்கிறோம். இவர்களை விட நாம் பெரிய பாக்கியவான்கள். ஏன் சொல்லுங்கள்? நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண கான்டெக்ஸ்ட்ல சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறார். இப்ப அவனோட இருந்தவன். வெரி குட். இப்ப அவங்களோட கூட தான் இருந்தாரு. ஆனா அவர் நமக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார். ஆகினால் தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா நீங்கள் தேவர்கள் என்று சொன்னார். வெரி குட். பாருங்க, தேவ பிள்ளைகள் மதிப்பு மிக்கவர்கள், பூஜ்யம் அல்ல, ஏன்? பேஜ் 76ல 3rd பேராகிராஃப். இந்த எண்ணம் புதிய ஏற்பாட்டில் பல முறை திரும்ப திரும்ப வருகின்றது. யோவான் 15:5 இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வேறு வார்த்தைகளில், உங்களுடைய வாழ்க்கையில் நான் இல்லை என்றால் நீங்கள் ஒரு மதிப்பில்லாத மிகப்பெரிய பூஜ்யமாய் இருப்பீர்கள். ஆனால் தேவன், அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு உள்ளேயே இருக்கிறதுனாலே நாம் மதிப்பு மிக்கவர்களாக மாறிவிட்டோம், பூஜ்யம் அல்ல. இது உளவியல் ஜனங்களிடம் என்ன சொல்கிறதோ அதற்கு அப்படியே நேர் எதிரானது.
பார், நீ ஒரு மிக சிறந்த நபர், நீ உன்னை குறித்தே நன்றாக உணர வேண்டும், உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று பார். இல்ல, அப்படித்தான் உளவியல் சொல்லுது, சைக்காட்ரிக் சொல்றாங்க. அவர்களுக்கு சூப்பர் ப்ரொவிஷனை குறித்து நாலேஜ் இல்லை. ஹெவன்லி சூப்பர் ப்ரொவிஷன், ஹெவன்லி சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நாம், அருமையானவர்களே. கர்த்தர் நல்லவர். எஸ், நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம் பிரதர். எந்த அளவுகோலை விட்டு வழிவிலக செய்வதன் மூலம் உளவியல் ஆனது எந்த உணர்வுக்கு மரத்து போக முயற்சிக்கிறது? ஏஞ்சலின் இருக்காங்களா? இதுவரைக்கும் கீழே உள்ளவங்க கூட சொல்லியிருந்தீங்க. யோகேஸ்வரி யாரோ, நீங்க சொல்ல வேண்டாம். ஸ்ரீதேவி ஏற்கனவே சொல்லி, யாரு சொன்னாங்க? சொல்லாதவர்கள் சொல்லுங்க. நான் திரும்பவும் கேள்வியை வாசிக்கிறேன். எந்த அளவுகோலை விட்டு வழிவிலக செய்வதன் மூலம் உளவியல் ஆனது எந்த உணர்வுக்கு மரத்து போக செய்ய முயற்சிக்கின்றது? நான் சலோமி சொல்றேன். எது சரி, பேர் சொல்லி, வெரி குட். எப்பவுமே அப்படி பேர் சொல்லிட்டு டக்குன்னு ஆன்சரை சொல்லிடலாம். எஸ் சலோமி, சொல்லுங்க. எது சரி எது தவறு என்ற உணர்வுக்கு மரத்து போக செய்கிறது. வெரி குட். எந்த அளவுகோலை விட்டு வழிவிலக செய்வதன் மூலம் உளவியலானது எந்த உணர்வுக்கு மரத்து போக செய்கிறது? எது சரி எது தவறு என்ற உணர்வுக்கு மரத்து போக செய்யும்படி முயற்சிக்கின்றது. அதை வாசிக்கிறேன். பேஜ் 80, 80வது டாப் பேராகிராஃப். உளவியலானது ஜனங்களை அளவுகோல்களை விட்டு, இந்த இடத்துல அளவுகோல் என்று எதை சொல்லலாம்? எது சரி எது தவறு என்றதுதான் அளவுகோல். வேத வசனம். வசனம். சூப்பர். பாருங்க, உளவியலானது ஜனங்களை தேவ வசனத்தை விட்டு வழிவிலக செய்வதன் மூலம் எது சரி தவறு என்ற உணர்வுக்கு மரத்து போக செய்யும்படி முயற்சிக்கின்றது. இது அழிவுக்கு ஏதுவானது. இது இன்று நம் சமுதாயத்தில் பல மடங்குகளாய் பெருகி இருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எது சரி தவறு என்பதற்கான அளவுகோல்கள் இங்கு இல்லை. எல்லாம் இன்னும் பாவத்தின் விளைவுகள் கூட இங்கு பொறுத்து கொள்ளப்படுகிறது. இது பெரிய சேதத்தை உண்டாக்கும். இது பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலுக்கு ஜனங்களை செவிடாக்கிவிடும். முழுமையாக இல்லை என்றாலும் அவர்கள் இன்னும் தங்களுக்குள் அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் காரியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லப்படும் வரைக்கும் அவர்கள் அதை நியாயமாகத்தான் உணருவார்கள். தங்கள் மனசாட்சியும் அடக்கி வைத்து விடுவார்கள். ஆகிலும், இதைத்தான் தீமோத்தேயு எழுதும்போது சொல்றாரு பாருங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்ப எந்த அளவுகோலை உளவியல் என்ன செய்யுமா? தேவனுடைய வார்த்தைக்கு நமக்கு அதுல ப்ரொவிஷனே இல்லை இல்லையா? தேவனுடைய வார்த்தை எதனாலே அதை தியானிக்கிறவர்களை மாற்றுகிறது என்றால் அதற்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டதை யோசித்து பாருங்களேன். சிலர் வேற மார்க்கத்திலிருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? எப்படி காணக்கூடாத இயேசுவை நம்ம இப்படி என்ஜாய் பண்றோம்? எப்படி காணக்கூடாத இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்? ஏன்? அவர் சொல்லி இருப்பாரு, யாரோடைய பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க, அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில் உள்ள சூப்பர் நேச்சுரல் பவர். அந்த உளவியல்ல அதற்கு இடம் இல்லை இல்லையா? சைக்காட்ரிக்ட அதே வேளையில நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன், யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க, மென்டலா பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல சைக்காட்ரிக்ட போவது தவறு இல்லை, சரிங்களா? அப்புறம் நீங்க என்ன செஞ்சிடணும், உங்க கையில எடுத்துடணும். ஓரளவு ஸ்டடி ஆயிட்டாங்கன்னா வசனத்தை நீங்க இப்ப ரொம்ப ஈஸி பாருங்களேன். நம்ம செய்தியை அனுப்பி கேட்டா போதுமே, ஆண்ட்ரூமுக்கு செய்தியா கேட்டா போதுமே. எத்தனையோ பேர் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்களே, இந்த மீட்டிங்ல இருக்காங்களே இல்ல? கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
ஓகே. அதாவது உணர்வுகளை மெருகேற்றுங்கள் என்ற தலைப்பு. இந்த புக்குக்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்கலாம்னா, உணர்வுகளை சரி செய்யுங்கள். இல்ல, ஆமா, உணர்வுகளை கரெக்ட் பண்ணுங்க. கட்டுப்பாடற்ற குதிரையினாலே பிரயோஜனம் இல்லை. இல்ல, கடிவாளமாக எது இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை. வார்த்தை. வார்த்தையை குறித்து வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கு. இதை நீங்க ஒரு வார்த்தை வந்தோடனே இதை இமேஜின் பண்ணணும். எதை? அதற்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. சி, ஆண்டோடைய வழிகள் பாருங்க. எவ்ரிதிங் இஸ் பை ஃபெய்த். அதை நம்ம பிலீவ் பண்ண வேண்டியிருக்கு. அது அது விசிபிளா இல்லை. தேவனுடைய வார்த்தையில இருக்கிற வல்லமை நமக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனா அது விசிபிளா இல்லை. எனவே அது இல்லை என்று சொல்லவில்லை, சொல்ல முடியாது. அது நிஜமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்ததுனாலதான் உங்களில சிலர் ஹீலிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? அப்போ அருமையானவர்களே, அளவுகோல் என்றாலே தேவனுடைய வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 9வது கேள்விக்கு போயிடலாம். எதை அறிந்து ஏற்றுக்கொள்வது உள்ளான சமாதானத்தை கொண்டு வரும்? ரஞ்சினி. இருங்க, நான் சொல்றேன். ஒரே சார், சிஸ்டர் பேமம் சொல்லல, அவங்க சொல்லட்டும், அதுக்கு பிறகு ரஞ்சனி. அடுத்த கொஸ்டின். எஸ் சிஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணல பேமம். எஸ், வெரி குட். கர்த்தருடைய வசனத்தை அறிந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதால் உள்ளான சமாதானம் வரும். வெரி குட். இன்னும் பெர்ஃபெக்டா ஒரு பதில் இருக்கு. ரஞ்சனி சொல்லுங்க. யாரோ நான் சொல்றேன்னு சொன்னாங்களா? யாரு? மன்னிக்கும் தேவனுடைய வல்லமை அவர் அது ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகையால் உண்மையில். வெரி, ரொம்ப கரெக்டா சொல்லுங்க. அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எதை மன்னிக்கிறது? இயேசு கிறிஸ்து மூலம் பாவ மன்னிப்பும் விடுதலையும் உண்டு. அதாவது நாம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஓகே, தேவன் நம்மை மன்னிக்கிறார். அதுல வல்லமையாய் அந்த என்னை மன்னிக்கிற வல்லமை தேவனிடத்துல இருக்கிறது. அவர் என்னை மன்னித்ததுனால என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நான் இருக்கிற வண்ணமாகவே அவர் சந்தோஷமா இருக்கிறார் என்கிற நாலேஜ் இருக்கிறவங்க சமாதானத்தோடு வாழுறாங்க. நம்ம எல்லாருக்கும் அது வந்திருக்கு பாருங்க. எல்லாவற்றிலும் நம்ம பெர்ஃபெக்டா இல்ல, ஆனா நீங்க எதை நம்புறீங்க? தேவருடைய வல்லமை. எதை வல்லமை? என்னுடைய குறைவுகளை அவர் மன்னிக்கிறார், என் கணக்குல வைக்கவில்லை என்கிற அந்த நாலேஜ் உங்களுக்கு சமாதானத்தை தந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி நன்றி சொல்லணும்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் யாருமே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்கள் அல்ல. ஆனா நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு பாருங்க. ஏன்? அவருடைய மன்னிக்கிற வல்லமை. நான் அதை ஒரு பகுதி வாசிக்கிறேன், கேள்வி பதிலும். எதை அறிந்து ஏற்றுக்கொள்வது உங்கள உள்ளான சமாதானத்தை கொண்டு வருகிறது. பேஜ் 81ல டாப்ல இருக்கு பாருங்க. ஆனால் உண்மையில் உளவியல் தான் மறைப்பதை கற்றுக் கொடுக்கிறது. எது சரி தவறு என்ற அளவுகோலை மறைக்கும்படி அது ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. மறைத்தல் என்பது அவர்கள் தங்களுடைய பாவங்களை எதிர்கொள்ள மறுக்கும்படி செய்து விடுகிறது. காரணம், அது அவர்களுக்கு பாவ மன்னிப்பை தருவதில்லை. உளவியல் ஜனங்களை ஒருபோதும் ஒரு முழுமையான ஒப்புரவாக்குதலுக்குள்ளும் உள்ளான சமாதானத்திற்குள்ளும் கொண்டு வருவதில்லை. காரணம், மன்னிக்கிற தேவனுடைய வல்லமையை அது ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆகையால் உண்மையில் உளவியல் தான் மெய்யான பிரச்சனையாகிய பாவத்தை மறைக்கின்றது. யார் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்? அந்த நபர் தான். இதற்கு மெய்யான தீர்வு என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிற பாவ மன்னிப்பும் விடுதலையும் தான். நாம ஏன் இப்போ கம்ஃபர்டபுளா நம்ம இருக்கிறோம்னா,
அருமையானவர்களே, உங்க மனம் ஏற்றுக்கொண்டு விட்டது. எதை ஏற்றுக்கொண்டு விட்டது? தேவனுடைய வார்த்தை. என்ன வார்த்தைய? உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதை தேவன் வெண்மையாக பஞ்சாக மாற்றிவிட்டார். வெண்மையாக அவருடைய ரத்தம் என்னை கழுவி கொண்டே இருக்கிறது. ஆகினால்தான் சமாதானம் வந்தது. ஆகினால்தான் குற்ற உணர்வுல இருந்து வெளியே வந்தோம். ஆகையினால்தான் அநேக பாவத்திலிருந்து நாம் வெளியே வந்திருக்கிறோம் இல்லையா? நம்முடைய பாவங்களை பாராத சுத்த கண்களை உடையவர் என்றால் நீங்கள் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பாவங்களை அவர் பார்க்கிறது அல்ல. சரிங்களா? அவர் நம்மிலே எதை மாத்திரம்தான் பார்க்கிறார்? ஆவி மனிதனை, ஆவி மனுஷனை மாத்திரம்தான் பார்க்கிறாரு. இது உளவியலுக்கு தெரியாது, சைக்காட்ரிக்கு தெரியாது, மன தத்துவ மருத்துவர்களுக்கு இது தெரியாது. நம்முடைய ஆவி மனுஷன் எப்படி இருக்கிறான்? நீதிமானாக, பரிசுத்தவானாக, பரிபூர்ணமாக்கப்பட்டவனாக இருக்கிறான் இல்லையா? அதைத்தான் தேவன் பார்க்கிறார். அதை பார்த்து அவர் சாட்டிஸ்ஃபைடா இருக்காரு. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆவி மனுஷனிலே நாம் பெற்றிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களையும், நம்முடைய சரியான தகுதியையும் நம்முடைய எண்ணத்துல கொண்டு வர அது என்ன செய்கிறது என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. எந்த வாழ்க்கையில உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? எதெல்லாம் மாற்றி இருக்கு? முன்னால நீங்க ரொம்ப பதஷ்டப்பட்டு இருப்பீங்க. அது ஒரு உணர்வு இல்ல, பதஷ்டம். அப்புறம் நம்பிக்கை இல்லாமை. பதஷ்டமும் நம்பிக்கை இல்லாமையும் உங்க சிந்தனை இருந்து கொண்டே இருந்தால் நீங்க இரிட்டேட்டடாகவே இருப்பீங்க. எப்பொழுதும் எரிச்சல் உள்ள ஆவிதான் இருக்கும். பிள்ளை சரியில்லை, பேர பிள்ளை சரியில்லை, ஹஸ்பண்ட் சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை. இதனால என்ன ஆகும்னா அவங்க இன்னும் ரொம்ப சரியில்லாம போயிடுறாங்க இல்லையா? அப்போ மாற வேண்டியது நாம். அது சாத்தியம் இல்லாத ஒன்றை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்க மாட்டார். உங்களுக்குள்ளே சொல்லுங்க, முடியாத ஒன்றை என் தேவன் என்னிடத்திலே எதிர்பார்க்க மாட்டார். ஆமென். அவர் நல்லவர் பாருங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ் பிரதர், கடைசி கொஸ்டினுக்கு போயிடலாம். வேறு எவருக்கும் இல்லாத எது கிறிஸ்தவருக்கு மட்டும் உரியது? வேறு எவருக்கும் இல்லாத எது கிறிஸ்தவருக்கு மட்டுமே உரிய? இதுவரைக்கும் ஒரு பதிலும் சொல்லாதவங்க சொல்லலாம். ஓகே, யாராவது சொல்லுங்க. 83வது பக்கம் பாஸ்டர். இயேசு எங்களுடைய வாழ்க்கைக்குள் வரும்போது நாங்கள் ஒரு புதிய நபராக மாறுகிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இதுதான் பதில். இது கிறிஸ்தவனுக்கு மட்டுமே உரியது. யா, வேறு எவருக்கும் இல்லாத எது கிறிஸ்தவருக்கு மட்டுமே இருக்கிறது என்றால், அருமையானவர்களே, பேஜ் 83ல நான் டாப்ல வாசிக்கிறேன். குறைவுபட்ட சுய மதிப்பை உடையவர்களாய் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் உற்சாகம் ஊட்டப்படுங்கள். சுய மதிப்பு தான் மேட்டர். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன். எதை சொல்லுகிறேன்? நாம் தேவர்களாக இருக்கிறோம், நம்மிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, எனக்குள்ளே பழுது ஒன்றும் இல்லை. நம்முடைய தகுதியாக யாரு இருக்கிறாங்க? இயேசுவே நம்முடைய தகுதி, இயேசுவே நம்முடைய பரிசுத்தம், இயேசுவே நம்முடைய நீதி, இயேசுவே மீட்பு, இயேசுவே ரட்சகம். ஓகே. குறைவுபட்ட சுய மதிப்பை உடையவர்களாய் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் உற்சாகம் ஊட்டப்படுங்கள். இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்து விட்டதனால் நீங்கள் ஒரு புதிய நபராய் மாறி இருக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு இதுதான் பதில். இது கிறிஸ்தவனுக்கு மட்டுமே உரியது. தேவனுடைய வல்லமையினால் ஒரு முற்றிலுமாக மறுரூபமாகுதல் இல்லாமல் உணர்வு ரீதியான ஆரோக்கியத்தை பெறுவதற்கு வேறு வழி எதுவும் இல்லை. சரிங்களா? ஆமா, அடிக்கடி உங்களை பார்த்து பேசுங்க, மிரர்ல பார்த்து பேசுங்க. நான் ஒரு மனுஷனே கிடையாது. ஆமா,
கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, ரொம்ப வெளிப்படையாக நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. நாம் கற்றுக்கொண்டு இருக்கிற பாடங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. சோர்ந்து போக மாட்டீர்கள். அப்பொழுது சோர்வுக்கு காரணமான அந்த தோல்வி வெற்றியாக மாறிவிடும். நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் உணர்விலே நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஒரு துர்ச்செய்தி வருது, சரிங்களா? நீங்க சோர்ந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் இந்த பாடங்கள் நம்முடைய உணர்வை அல்லது நம்முடைய சிந்தனையை சரி செய்கின்றது. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, அப்படியே இமேஜின் பண்ணுங்க. தேங்க்யூ மாஸ்டர், வாட் a loving daddy. எங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் ஒரு பொருட்டென்று எண்ணி இவ்வளவு ரகசியங்களை கற்றுத்தருகிற தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நீர் வாக்கு பண்ணி இருக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக, எங்களுக்காக மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளையும் நாங்கள் கவனிக்கத்தக்கதாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதா எங்களுடைய நினைவுகளை சரி செய்கிற தகப்பனே உமக்கு நன்றி. என்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நாங்கள் இருக்கிறோம். ஸோ கர்த்தாவே, இந்த பாடத்தை படிக்கிற ஒவ்வொருவர், இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர், இவர்கள் சிந்தைகள் வீணாகாது. இவர்கள் தோல்வியை சிந்திக்க மாட்டார்கள், சூழ்நிலையை சிந்திக்க மாட்டார்கள், உங்களுடைய வார்த்தையை சிந்திப்பார்கள், உங்களுடைய வாக்குத்தத்தங்களை சிந்திப்பார்கள், ஜெயம் எடுக்கிறார்கள். இவர்களுக்கும் ஆசீர்வாதம், இவருடைய குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இன்னும் பலருக்கு ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் இவர்களுக்குள்ளே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பீராக. உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆமென்.